சிம்லா நம்மள எத்தனை பேருக்கு சிம்லாவை பற்றி தெரியுன்றது தெரில. இந்தியாவில் இருக்க ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சிம்லா. எங்கே பார்த்தாலும் மலைகள், மலை மேலே எப்பயுமே பனி பெய்யாமல் இருந்ததே கிடையாது. பெரிய பெரிய பிரிட்டிஷ் காலத்து கட்டிடங்கள், அமைதியான சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ். சாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து விசிட் பண்ணுற அந்த பிளேஸ். இரவு 12 மணிக்கு பிறகு சில சாலைகளில் நடக்கிற காலடி சத்தம், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. மூடப்பட்ட பழைய கட்டிடங்கள் விளக்கு எரியாமல் இருக்கிறது, ஜன்னல் திறக்கிற சத்தம், கதவு தட்டுற சத்தம். ஆனால் அது மனிதனால் பண்ணப்பட்ட சத்தமே கிடையாது. இங்கே வந்த டூரிஸ்ட்டை இங்கே யாரும் தங்காதீங்க, இப்படிலாம் இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சிம்லாவோட அழகு அப்படி. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்ற மாதிரி அந்த சிம்லாவை பற்றின நிறைய 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 ஹாண்டட் ஸ்டோரி நிறையவே சுற்றிக்கிட்டு இருக்கு. தமிழில் எத்தனை பேர் இதை பற்றி பேசியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அங்கே போகிற டூரிஸ்ட்டுமே தங்காதீங்கன்னு சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சிம்லாவோட அழகு அப்படின்னால. ஆனால் ஒவ்வொரு ஒரு இரவு போதும் அவங்களோட நம்பிக்கையை உடைக்க. அங்கே ஒரு இரவு தங்கினாலே அடுத்து வேணாண்டா இந்த பிளேஸு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிறைய இன்சிடென்ட் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்லாவோட அழகை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, அந்த அழகுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பெரிய மர்மம், அமானுஷம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, தனியான ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், வேறு லெவல் ஃபீல் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும். சிம்லாவை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட ஸ்டோரி கொட்டி கிடக்கு. நான் அதில் ஒரு ஸ்டோரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக நடந்ததுன்னு சொல்ல போகிற ஒரு ஸ்டோரியை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். புதுசாக நம்ம மேரேஜ் ஆன கப்புள்ஸ்னால் இப்போ நம்மள தமிழ்நாட்டுக்குள்ளனா இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இதெல்லாம் ஹனிமூன் கொண்டாடணும்னு எப்படி ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு கப்புள்ஸ் நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹனிமூன் இங்கே தான் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணும் போதே முடிவு பண்ணி மேரேஜும் பண்ணி அவங்களோட ஹனிமூனுக்கும் எங்கள் சிம்லாவுக்கு போகிறாங்க. இந்த ஹாரர் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டாலே சிம்லாவில் இந்த மால் ரோடு, அதை சுற்றி இந்த ஹாரர் ஸ்டோரி நிறைய சுற்றும். சிம்லாவுக்கு போயிட்டு சிம்லாவில் மால் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணும்போது நைட் டைம்னால முன்னாடியே அவங்க ரூம் எதுவுமே புக் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு இருக்க மால் ரோடில் போகும்போது நைட்டு அது சீசன் டைம்னால எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ரூமே புக் ஆகிடுச்சு. மால் ரோடு கிட்ட போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு பிரிட்டிஷ் காட்டேஜ் மட்டும் இருக்குது. அதை பார்த்தோன்னா அங்கே போயிட்டு சரி இங்கே கேட்டு பார்ப்போம் இருக்கா இல்லையான்றது கேட்குறதுக்காகவும் உள்ள அந்த கப்புள்ஸ் 2 பேரும் போகிறாங்க. போகும்போது ரிசப்ஷனில் வச்சு சொல்லிடுறாங்க, இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வேறு எங்கேயுமே ரூம் கிடைக்குமா அப்படின்ற கேட்கும்போது, இல்லைங்க இது சீசன் டைம், ஸோ ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க ரிசப்ஷனில் சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது, வேணால் எங்கள் இதில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் நாங்கள் யாருக்குமே கொடுக்குறதில்ல, அந்த ரூமில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, அந்தளவுக்கு தூக்கம் வராது, சம்திங் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அந்த ரூமை எடுத்துக்கிறாங்க. அந்த ரூம் நம்பர் வந்துட்டு 12 மென்ஷன் ஆகிருக்கு. அந்த 12ஆம் நம்பர் ரூமை இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. என்னென்ன எல்லாமே சொல்லி தான் அந்த ரூமில் கொடுக்குறாங்க. இவங்களும் ஃபஸ்ட் டைம் சரி இவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிம்லாவோட அழகில் ரொம்ப மயங்கி ரொம்பவுமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்திருக்கிறது ஹனிமூனால். அந்த ரூமுக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஜன்னல் வியூ பார்க்குறாங்க, வெளியே பனி கொட்டிகிட்டு இருக்கு. உள்ள ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைனஸில் போயிட்டுருக்கு, ரொம்ப கூலிங்காக இருக்குது. நம்ம எப்படி நம்ம வெயில் காலத்தில் நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோமோ, சிம்லா அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஏசிக்கு பதிலாக ஹீட்டர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது மலைகள் அந்த இமயமலை அந்த மாதிரி சைடு இருக்கனால. ஸோ ஏசி போட்டிருக்காங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணி அது இதுன்னு கதை அரட்டை அடிச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். சரி தூங்க போகலான்னு முடிவு பண்ணி ரூமுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு லைட் டைம் ஆஃப் பண்ணி தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் கிட்ட மேபி தூங்க போய் அவங்கள ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நடக்கிற சவுண்டு மாதிரி கேட்குது. ஏன்னா அங்கே வுட்டு, அந்த காட்டேஜ்னால வுட்டு அந்த மாதிரி இதை வச்சு தான் இந்த வீடும் பில்ட் பண்ணியிருக்காங்க. நடக்கிற காலடி சத்தம் நல்லாவே கேட்க ஒட்டி ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க பாத்ரூம் போகிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் கேட்குற அப்படின்னா, இல்லை நீங்கள் நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதில் இருக்கேன் சும்மா இது கனவு கால்றியா என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் சரி விட்டு நம்ம ஏதோ பிரம்ம போல் அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுடுறாங்க. இது நடந்த கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பெட்டை சுற்றி அந்த நடக்கிற காலடி சத்தம் கேட்குது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நடக்கிற சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டம் 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 டம்னு சுற்றி அவங்க பெட்டை சுற்றி யாரோ ஓடுற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னே இவங்களுக்கு அவ்வளோதான் அள்ளு விட்டுருச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் இருக்க ஹீட்ரு வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் எகிருது. ஒன்றுமே புரியாமல் திணறிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களோட மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வர மாதிரி இருக்குது. என்னடா ஃபேஸ் எதோ தெரியுதுன்னு இருக்கும்போது அந்த மிரர் வந்துட்டு கிராக் ஆகுது. கிராக் ஆன வேத்துக்கு உள்ளே இருக்க ஹீட்டர் டப்புன்னு ஏதோ வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு யாரோ பேசுகிற சத்தம் கேட்டோன்னா இவங்க அலறிக்கிட்டு கதவு திறந்து வேகமாக ரிசப்ஷனுக்கு ஓடலான்னு முடிவு பண்ணி கதவு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் கதவு ஓப்பன் ஆகவே இல்லை. என்ன பண்ணுறான்னு தெரியாமல் தடன்னு கதவை என்னென்னமோ பண்ணி திறக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் ரூமே டோட்டலாக சைலன்ஸ் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகின வேகத்துக்கு வேகமாக ரிசப்ஷனுக்கும் ஓடுறாங்க.
ஓடி போயிட்டு இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னோனே தான் ஒண்ணும் இல்ல பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணது என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ் கப்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸையும் கட்டியிருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யாரையுமே அலோவ் பண்ணாம அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்கன்ற மாரி ரொம்ப ஹேப்பியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 1 மந்த் ஹேப்பியா அங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஹீட்டர் வந்துட்டு வெடிக்குது. அந்த டைம்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்ல, ஒய்ஃப் மட்டும் இங்கிலீஷ் வுமன் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. அவங்க அந்த ஹீட்டர வெடிச்சதுல கருகி அங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ரூம் நம்பர் 12லயே சுத்திட்டு இருக்கதாவும், அங்க யார் தங்க போனாலுமே அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, இப்போ உங்களுக்கு நடந்த மாரி இன்சிடென்ட் நடந்து அங்க இருக்கவங்கலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல சொல்றாங்க. இந்த ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ் சிம்லாலருந்து அன்னைக்கு காலையிலேயே கிளம்பியும் அவங்களோட நேட்டிவ்க்கு போயிடுறாங்க. அழகுல தான் ஆபத்து இருக்குன்ற மாரி இந்த ஒரு ஸ்டோரியும் இங்க எண்ட் ஆகுது. இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு நெறையவே ரிப்போர்ட் பண்ணப்படுது. நீங்க கூகுள்ல போயிட்டு சிம்லான்னு போட்டாலே, சிம்லா ஹாரர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த ரூம், இந்த பிரிட்டிஷ் காலத்து காட்டேஜ் இத வச்சு ரிலேட்டடா நெறைய ஸ்டோரி இருக்கு. இது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரி பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு ஹாரர் வீடியோட நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பாய்.